அஸ்ஸலாமு அலைக்கும் கேக்குதா? வலைக்கும் சலாம் சார் கேக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணி விட்டீங்களா எல்லாரும்? சாரி ஃபார் த டிலே. சாரியா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். எல்லாரும் கேக்குதா? குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் குட் ஈவினிங் சார். வலைக்கும் சலாம் சார். சலாம் சார். சின்ன வேலையா போயிருந்தேன். ஃபைனல் செமினார் ஒரு அப்டேட்டுக்கு. ஆனா போனது 3:30க்கு, வந்தது இப்பதான். ஓகே. எத்தனையாவது நாள் நாள் எத்தனையாவது நாள் சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு எத்தனையாவது நாள்? மூன்றாவது நாள். மூணாவது நாள். மூணாவது நாள். எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்களா லிங்க்? சார். வாட்ஸ்அப்ல லிங்க் ஷேர் பண்ணியாச்சா? நண்பர்கள் சொன்னீங்க. சார். தான் இறுதி வகுப்புன்னு சொன்னீங்களா? இறுதி வகுப்புண்டா இலவசமா லிங்க் இன்றைக்கு மட்டும்தான் வரும் சொன்னீங்களா? சொல்லையா மறந்துட்டீங்க? வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா? யாரெல்லாம் போய் பாருங்க யூடியூப்ல. யூடியூப்ல ஒரு வீடியோ பாத்தீங்களா? அனீஷா அனீஷா எந்த ஊர்? அனீஷா எத்தனையாம் ஆண்டு? 11ஆம் ஆண்டா? 11ஆம் ஆண்டு சார். எந்த ஊர் நீங்க? எந்த ஊருக்குள்ள? செங்கோமலை சார். எந்த ஸ்கூல் நீங்க? மோதூர் சென்ட்ரல் காலேஜ் சார். நீங்க நிலாவலியா? இல்ல தானே? அருண் நிலாவலியில இருந்து யார் வந்தீங்க? நிலாவலியில இருந்து யார் வந்தீங்களா? நான் அந்த ஊர் இல்ல கேட்கிறேன். ஓம் சார். என்ன பேர் உங்க தம்பியோட பேர் என்ன? இத்தாஃப். உங்களோட உம்மா பேசியிருந்தாங்க அப்படித்தானே? ஓம் சார். இந்த புள்ள அனுப்பிக்கு. இந்த புள்ள ஒரே கேட்கிறேன். முபீனா கிளாஸ் வந்துட்டியா? முபீனா முபீனா கிளாஸ் வந்தா? சொரியா பிள்ளை நான் கொஞ்சம் சொன்னேன். இது இது ஒரு வெளியே சொல்ல இல்லாத வேலை ஒன்று போய்கிட்டு இருக்குது. அதாலதான் கொஞ்சம் டிலே. அப்புறம் என்ன செய்யணும்? உங்களோட குரூப்பை காணுங்களா? இது மெசேஜர் கூட ரியாக்ட் பண்ணுங்கடா. ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா? பழக்கம் இல்லை எனக்கு தெரியாதா? மறந்துட்டீங்களா? ரியாக்ட் பண்ண தெரியுமா? மறந்துட்டீங்களா? ஓகே. நேத்து உங்களுக்கு எல்லாரும் காட்டு வேலை தந்தேன். காட்டு வேலை செஞ்சிட்டீங்களா? யாரெல்லாம் செஞ்சுட்டு வரல? செஞ்சுட்டு வராத உண்மையை சொல்லுங்க. செஞ்சுட்டு வரலன்னு பொய் சொல்லக்கூடாது. செய்யல சார். செய்யல. ஏன் செய்யல? ஒரு பொய் காரணம் சொல்லுங்க. அதுக்கு பொய் காரணம் இல்லையா? டைம் இல்லையா? நாளைக்கு உங்களுக்கு 11ஆம் ஆண்டு இருக்கீங்க. 11ஆம் ஆண்டு நாளைக்கு 11ஆம் ஆண்டு ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னு சொல்லுங்க. நாளைக்கு என்ன? நாளைக்கு பொங்கல் சார். பொங்கல். எல்லாருக்கும் என்னது? இந்த வருஷத்துலயே முதலாவது எடுத்தோடனே முதலாவது என்ன வருது? உங்களை எல்லாருக்கும் லீவு வருது. அது நம்ம ஒண்ணும் செய்யலாதானே? 11ஆம் ஆண்டாங்களுக்கு. சரி, பரவாயில்ல. சரியா? உங்களோட நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்க. இதுதான் இறுதியா இது செய்யறது. ஸோ கட்டாயம் எல்லாரும் லிங்க ஸ்டேட்டஸ் போட்டு வந்தீங்களா? எல்லாரும் லிங்க ஸ்டேட்டஸ் போட்டுவாங்க. போட்டீங்களா? நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். சார். சார். அதே மாதிரி இப்ப நாளைக்கு எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஃபைனல் செமினார் நடக்க போகுது. உங்களோட ஆத்தாமா நானாமா இருக்கு என்ன செய்யுங்க? இத
சொல்லி விடுங்க. சரியா? என்ன ஆசியா? ஆதியா? ஆசியா இல்ல ஆசிஃபா? என்ன ஆசியான்னு பேர் வச்சுக்கணும். அப்ப நேர்த்தியான் காட்டு வேலை. காட்டு வேலை சொல்லுங்களா? காட்டு வேலை. காட்டு வேலை கேள்வியில வந்த கேள்வி பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்துச்சு. அப்படித்தானே ஆஞ்சல குட்டியா? எங்கதான் கதைக்கணும். நம்ம யோசிக்காம பார்த்தோம்னா அது கஷ்டம். நமக்கு தெரியும் இதுவும் 21 சென்டிமீட்டராம், இதுவும் 21 சென்டிமீட்டராம். இதை ஈஸியா ட்ரிக்கா செய்யும். சரியா? கஷ்டப்பட வேணாம். ஓகே, இப்படி இந்த ஷேப்ல இது 21 சென்டிமீட்டர் என்ன அர்த்தம்? இதுல நீளம் எப்படி பிரிஞ்சிக்கும்? இதெல்லாம் எப்படி பிரிஞ்சிக்கும்? சமன் சமன். சமன். இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல இருக்கிற எல்லாத்துமே 90க்காக எப்படின்னா இதுல இருக்கிற மையக்கோணம் எவ்வளவு? இதுல இருக்கிற ஒவ்வொரு வளைவுடையும் ஒவ்வொரு இந்த வில்லுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆரைச்சிறை வில். இந்த ஒவ்வொரு ஆரைச்சிறை வில்லுடையும் மையக்கோணம் எத்தனை? சொல்லுங்க, மையக்கோணம் எத்தனை? 90. 90 அப்ப இதுல இருக்கிற எல்லாரும் இப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னா சென்டர்ல இப்படித்தானே 90, அடுத்து 90, அடுத்து 90, 1 2 3 4. இந்த 4 90 வந்துடும். அப்ப இப்படி ஒரு வளைவு, அதுல இருந்து இப்படி ஒரு வளைவு, அதுல இருந்து இன்னொரு வளைவு, அதுல இருந்து இன்னொரு வளைவு. அப்ப என்ன உருவம் வருது நமக்கு? இதை திருப்பி போட்டு பாருங்க, என்ன உருவம் வருது? விளங்கிலையா? விளங்கிட்டா? விளங்கிலையா? அவன் என்ன செஞ்சிக்கான்? திருப்பி திருப்பி நம்ம குழப்பறது பாத்தீங்க. நம்ம குழப்போமா? மைக்கை ஓப் பண்ணிக்கணும். மைக் ஆன் பண்ணா ஆஃப் பண்ணிடணும். நம்ம குழம்புவோமா? சொல்லுங்க, நம்ம குழம்புவோமா? நம்மளாம் யாரு பயங்கரமானவங்க? நம்மளாம் யாரு சொல்லுங்க? பயப்படக்கூடாது. அப்ப நமக்கு தெரியும் இது மொத்தமும் சேர்த்து 21னா இது மட்டும் எவ்வளவு வந்திக்கும்? இந்த பகுதி மட்டும் 10.5 சென்டிமீட்டர். இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு முழு நம்பர் லேசா அல்லது தசமம் லேசா? எது? முழு நம்பர். இப்ப 2.5 சொல்றத 5 கீழ் 2 சொல்லலாம் தானே? 5 2ஆல பிரிக்கிறது. அப்ப எது லேசு? பின்னத்துல போட்டா லேஸ். அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 21 எல்லாரும் எத்தனையா பிடிச்சிங்க? இது பாதி பாதினா 21க்கு 2 எழுதிப்போம். தசமம் வந்தா என்ன நடக்கும்? நம்ம பெருக்கும் போது நமக்கு பொல வாரத்துக்கான வாய்ப்பு மிச்சம் என்னவா இருக்கும்? மிச்சம் கூடவா இருக்கும். இன்னைக்கு ஒரு சம்பவம் போட்டு குடிச்சேன். இந்த முடியெல்லாம் சும்மாவே சொல்லு பேச்சு கேட்காது. அது போட்ட அப்புறம் எல்லாம் முடிச்சு சும்மாவே கேட்காது. நீங்களும் சொல்லு பேச்சு, நீங்க என்ன சொல்லு பேச்சு கேட்பீங்க அப்படிதானே? ஆம் சார். எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுல லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்களா? ஸ்டேட்டஸ்லயும் போட்டு விடுங்க. இப்ப ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா இந்த பிள்ளைக்கு வேற கவரேஜ் இல்லாட்டி நான் தான் ஹெல்ப் மீ சேர்னா நான் என்ன செய்ய? உள்ள இருக்கிற எல்லா ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணி போட்டுமா, ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டு ஜூமை மட்டும் கிளிக் பண்ணி ஜூமுக்குள்ள இருந்து வாங்க. சரியா? வாட்ஸ்அப் எல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் என்ன செய்ய? ஆண்டா சரி, இப்ப என்ன செய்வோம்? இப்போ ஒரு வட்ட ஷேப் இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல ஆரை எவ்வளவு அதிகம்? மையத்தையும் என்னத்தையும் இணைக்கிற மட்டும் பேர் ஆரை. மையத்தை என்னத்தையும் இணைக்கிறோம்? ரெண்டு தான் என்ன? இந்த ஆரை. நமக்கு முழு வட்டத்துக்கு என்ன சமன்பாடு? பொது சமன்பாடு சொல்லுங்க. ஒரு ஆராய்ச்சி வில்லுக்கான பொது சமன்பாடு 360 வெரி குட். சரிதானே? எல்லாரும் விட சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு முறை விட சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அடுத்த ஆளுக்கு
சான்ஸ சான்ஸ் கொடுக்கணும். கொடுக்கணும். அம்மாவை பிடிக்கும்னா பச்சை ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, அப்பாவை பிடிக்கும்னா சிவப்பு ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தெரியுமா உங்களுக்கு இது? இதுல வரும் நெக்ஸ்ட் என்ன யூடியூப்ல வரும் ஒரு வீடியோ உண்டு, பார்த்துட்டீங்களா? Right. இந்த தீட்டாக்கு பதிலா எத்தனை பாகை போடுவோம்? முழு வட்டம் தான் 360. அப்ப அந்த வில் எத்தனை அதிகம்? 360 360 பிரிச்சா எத்தனை முறை? ஒரு முறை. அப்ப மிச்சம் 2πr. இப்ப பாருங்க, 2 தர பைக்கு பதிலா எத்தனை? 22க்கு 7 தர 6க்கு பதிலா எத்தனை போடுவோம்? 21க்கு 2. பின்னத்துல போடுறது நல்லமா? பின்னத்துல போட்டா லேஸ். 21க்கு 2. இனி என்ன செய்யக்கூடாது? இப்படியான விஷயத்தை இதுகளை எழுதி வச்சுக்கலாம். தமிழ்ல தசமத்தை விட முழு எண்ணே சிறந்தது சுருக்கல் செய்யறது. புரிஞ்சுட்டா? மனசிலாச்சு எல்லாருக்கும்? மனசிலாச்சு எல்லாருக்கும்? ஆமா. இப்ப வெட்டுங்க. கீழே 7ம் 2ம் தான் இருக்கு. அப்ப 2 2ஆல வெட்டினா ஒரு முறை, இந்த 2 2ஆல வெட்டினா ஒரு முறை, 7 7ஆல வெட்டினா ஒரு முறை, 21 7ஆல வெட்டினா 3 முறை. கீழே இருக்கிற எல்லாம் ஒன்றாயிட்டு, வடையா பதில் கீழே இருக்கிற எல்லாம் ஒன்றாயிட்டு 22 தர 3 66 சென்டிமீட்டர். 60 66 சென்டிமீட்டர். சொல்லுங்க, 66 சென்டிமீட்டர். இதுதான். இப்ப ஒரு ட்ரிக்கியான கேள்வி வந்து பார்த்துட்டோம். இப்ப என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கேள்வியை பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருமே. உங்களுக்கு தெரியுமா அந்த நிஞ்சா நிஞ்சா தெரியுமா? நிஞ்சா நிஞ்சா ஹட்டோரி நமது ஒரு இது வரும் நிஞ்சா. ஆம் சார். நிஞ்சா பாத்திருக்கீங்க? நிஞ்சா தெரிஞ்சார்கள்? நிஞ்சா தெரியுமா? தெரியுமா? ஓ, நிஞ்சா தெரியும். நிஞ்சா என்ன செய்வாங்க? ஃபாஸ்டா ஓடி போய் ஜம்ப் பண்ணுவாங்களா? நிஞ்சா என்ன செய்வாங்க? எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல லிங்க போட்டுவாங்க. நான் பாப்பம் போயிட்டு யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்றது, நான் பாப்பம் கட்டாயம் யார் யார் சப்போர்ட் பண்றது. நிஞ்சா என்ன செய்வாங்க சொல்லுங்க? நிஞ்சா சும்மா சொல்லுங்க. நிஞ்சா என்ன செய்வாங்க? ஃபைட் பண்ணுவாங்க சார். சும்மா போற வர எல்லாரும் அனுப்பாங்க நிஞ்சா. என்ன வரைகிறான்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். எனக்கு அந்த படம் கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு. நிஞ்சா யூஸ் பண்ற கத்தி. நிஞ்சா யூஸ் பண்ற என்னத்தை வரைய போறோம்? அந்த டூல வரைய போறோம். இது நிஞ்சா யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. நம்மளோட ஊர்கள் இருக்குது ஆண்கள் யூஸ் பண்ற தேய்க்க போகுது. இது பாத்தீங்களா? இப்படி ஒரு இது ஒன்று இருக்கும் நிஞ்சா யூஸ் பண்றது. நடுவுல இந்த அழகா நிஞ்சா என்ன செய்வாங்க? இதை வச்சு தூக்கி வீசுவாங்க. பாத்தீங்களா? வீசினா செவத்துல போய் குத்தி நிற்கும். நிஞ்சா தான். நிஞ்சா ஹட்டோரி பாத்தீங்க? நிஞ்சா ஹட்டோரி காட்டும் பாத்தீங்களா? ஆம் சார். இப்ப நான் கேள்வி சொல்றேன், எல்லாரும் எழுதுறீங்களா? பாஸ்டா யாரையும் மைக்கோன்ல கிடக்கு உள்ள ஜாயின் பண்ணா இது செஞ்சிடணும். அடுத்தது பேர்கள் உங்களோட நேம்லாம் ஜாயின் பண்ணணும். இந்த போன்ற பேர்ல எல்லாம் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ பேரை மாத்தி கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதுதான் இறுதியா நடக்கிற இலவச வகுப்பு. இதுக்கப்புறம் இலவச வகுப்பு லிங்க் வெளியில வராது. இதுக்கப்புறம் அடுத்த மாசம் தான் வரும். இன்னும் சரியா 77 75 பேர் ஜாயின் பண்ணலாம் புதிய மாணவர் அனுமதியில. இந்த மாசத்துக்கு இன்னும் சரியா 6 நாள் இருக்குது. வந்து பாருங்க, மாற்றம் தெரியும். 2 நாள்லயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஈஸியா ஜொலியா படிக்கலாம் மேத்ஸ. ஆம் சார். இப்ப கேள்வி சொல்றேன், எழுதுறீங்களா? எல்லாரும் எழுதுங்க. ஒரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள
ஒரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர தகட்டில் சதுர தகடு ஒன்றிலிருந்து 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 ஒவ்வொன்றும் 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒவ்வொன்றும் 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒவ்வொன்றும் 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒவ்வொன்றும் 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள 4 அரைவட்ட பகுதிகள் 4 அரைவட்ட பகுதிகள் ஒவ்வொன்றும் 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள 4 அரைவட்ட பகுதிகள் 4 அரைவட்ட பகுதிகள் உருவில் காணப்படுகின்றவாறு வெட்டி நீக்கப்பட்டுள்ளன. உருவில் காணப்படுகின்றவாறு வெட்டி நீக்கப்பட்டுள்ளன. உருவில் காணப்படுகின்றவாறு வெட்டி நீக்கப்பட்டுள்ளன. நிப்பாட்டுக்குறி போட்டீங்களா எல்லாரும்? உருவில் காணப்படுகின்றவாறு வெட்டி நீக்கப்பட்டுள்ளது. நிப்பாட்டுக்குறி போட்டீங்களா? நிப்பாட்டுக்குறினா என்னது? முற்றுப்புள்ளி. இவ்வுருவின் சுற்றளவை காண்க. இவ்வுருவின் சுற்றளவை காண்க. இது சென்டென்ஸ்ல தான் வந்தீங்க. படத்துல விஷயங்கள் குறிச்சிக்காங்களா? படத்துல விஷயங்கள் குறிச்சிக்கா? இல்ல. நெய் பேட்டா குறிக்கல. கேள்வி சரியாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எழுதுனது. உண்மையை சொல்லுங்க, மிஸ் பண்ணிட்டீங்க? ஓ சார். கேள்வி அழகா எழுதினால் ஒருத்தர் வாசிக்க போறன்றார். யார் யார் வாசிக்க போற? கவரேஜிக்கு இருங்க. யாரு கவரேஜிக்கு? ரிமாசா வாசிங்க. ரிமாசா எல்லாருக்கும் சான்ஸ் தருவேன். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ரிமாசா வாசிங்க. ஒரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரத்தகடு ஒன்றிலிருந்து ஒவ்வொன்றும் 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள 4 அரைவட்ட பகுதிகள் உருவில் காணப்படுகின்றவாறு வெட்டி நீக்கப்பட்டுள்ளது. இவ்வுருவின் சுற்றளவை காண்க. இப்ப எழுதிட்டீங்களா? இன்னொரு முறை வாசிக்க சொல்லு. மெதுவா வாசிக்க சொல்லு. மிஸ் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். இப்ப இதுல ஒரு விஷயம் ஒன்று என்ன சொன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ஒரு விஷயம் வந்துச்சு. அதுவா கேள்வி? இல்ல. கேள்வி என்னது இங்க அழைக்கிறது? கேள்வி என்னது? சுற்றளவுதான் கேள்வி. சிக்கன் கறி தான் சமைக்கணும். சிக்கன் கறி சமைக்கிறதுக்கு என்ன விஷயம் இதுல முன்னுக்கு வந்திக்கும்? தேவையான பொருட்கள். தேவையான பொருட்களை மென்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? தரவுகள். என்ன சொல்லுவோம்? தரவுகள். தரவுகளை சரியா வாசிச்சாதான் கேள்வி என்ன செய்யும்? நமக்கு புரியும். சொல்லுங்க, புரியும். தரவுகளை சரியா வாசிச்சாதான் கேள்வி புரியும். இல்லாட்டி கேள்வி எழுப்பமிக்குமா? இப்ப நான் வந்துட்டு என்ன சொல்ற, நியூஸ் ரிப்போர்ட்டிங் வாசிக்கிற மாதிரி ஒரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரத்தகடு ஒன்றிலிருந்து இப்படின்னு வாசிச்சா இருக்க வேணுமா? நிதானமாக அழகா அந்த விஷயத்தை வாசிக்கணும். இந்த நிப்பாட்டுக்குறி வந்து என்ன செஞ்சிடணும்? எல்லாருமே அந்த விஷயம் அதோட முடிச்சு. அப்ப அது வரைக்கும் என்ன சொல்லிக்கான்றதை பார்த்தா சரி. இப்ப என்ன சொல்லிக்கான்னு சொல்லி பாப்போமா? அது வரைக்கும் என்ன சொல்லிக்காண்டு என்ன சொல்லியிருக்கான்? ஒரு பக்கத்தின் நீளம் எத்தனை சென்டிமீட்டரா? 24 சென்டிமீட்டர். அப்ப சதுரம்னு சொன்னா இந்த பக்கம் எத்தனையா நிற்கும்? 24 சென்டிமீட்டர். சதுரம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். இதை வச்சுக்கொண்டு நான் ஒரு விஷயம் குறிச்சிட்டேன். எத்தனை சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டம் வெட்டுறாங்க? அரைவட்டம். எத்தனை சென்டிமீட்டர் ஆரையுள்ள அரைவட்டம்? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். இப்ப சுற்றளவு அப்படின்னு கேட்கும்போது வழியா பாருங்க. வழியா பாருங்க. சுற்றளவுனா சுத்தி இருக்கிற அளவு எல்லாம் தானே. சுத்தி இருக்கிற அளவுன்னு சொன்னா நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இதை காணணும்,
எல்லா அரைவட்டமே எத்தனை? எல்லா அரைவட்டமுமே 7 தானே. அப்ப நான் ஒரு அரைவட்ட வில்லையை கண்டு எத்தனை பேருக்கு எனக்கு 4 கிடைக்கும்? 4 அடுத்தது அந்த டொட்டு டொட்லாம் வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. கன்ஃபார்மா ரிமூவ் பண்ணுவேன். நோ யூஸ். அப்படி டொட்டு டொட் போட்டிருந்து மாத்தி கொண்டு இருங்க. சரியா? அதை மாத்திருங்க. அதை இருக்கிறது பேரை மாத்திருங்க. என்னம்மா ஹுமைரா, என்ன செய்ய சொல்லணுமா? ஹுமைரா இல்ல தானே? சரி, இப்ப பாருங்க. இப்ப சுற்றளவு அப்படிங்க போது நமக்கு இதுல ஒரு 4 வில்லி இருக்கு. அடுத்தது இந்த நீளம்லாம் இருக்குதா? படியா பாருங்க. இது இருந்தா இது எத்தனை அதிகம்? இங்கே நீங்க இதுவும் இதுவும் 7 சரி. இதுவும் மேலடா. மொத்தம் இது நீளம் எத்தனை சொல்றாங்க? 24. 24ல 14 போனா எத்தனை மிச்சம் வந்தீங்க? இவ்வளோ 10. இது 10னா இது எத்தனை? இதுவும் 10. இது 10னா இதுவும் 10. இது 10னா இதுவும் 10. இப்ப நம்ம காண வேண்டிய அரைவட்டது. அப்ப சுற்றளவு யாருந்தது கேள்வி. சுற்றளவு யாருந்தான் கேள்வி. அழகா கேள்வியை நம்ம எழுதிட்டோம். இப்படி கேள்வி எழுதுனா ஒரு பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு? டியூட் இப்ப இதுலயே இவ்வளவு கேள்வி செய்யறோம்டா, டியூட் கேள்வியில எவ்வளவு இருக்கேன்னு நமக்கு இன்னும் செய்யறதுக்கு ஆண்டாப்பா. டியூட் கேள்வியில பரப்பளவும் படிச்ச பிறகு மிச்சமும் செய்வோம். அதுக்கு முன்னாடி டியூட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? இதுல உதாரணங்கள் கொஞ்சம் செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? இப்படிதாங்க உடனே எடுத்தோடனே டியூட் கேள்வின்னு சொல்றது என்ன? ஒரு கிரிக்கெட் மேட்ச். உடனே கிரிக்கெட் மேட்சுக்கு போவாங்களா இல்லை பிராக்டிஸ் போவாங்களா? உங்களை பொறுத்தவரை ஒரு நெட்பால் பிராக்டிஸ் போவீங்கன்னா ஒரு டைரக்டா மேட்ச் தான். பிராக்டிஸ் பண்றது பேர் பிராக்டிஸ். அதுக்கு அடுத்து என்ன செய்வோம்? டைரக்டா மெச்சுக்கு போயிடுவோம். மெச்சுக்கு போனா என்ன செய்யணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் மெச்சில் நல்லா செய்யணும். டியூட்டர் நல்லா செய்வீங்க, எக்ஸாம்ல நல்லா செய்வீங்க. அதே போல இந்த பாடம் பழைய கட்டுவோம். சுற்றளவும் பரப்பளவும் படிச்சு முடிஞ்ச உடனே உங்க எல்லாருக்கும் என்ன வைப்பேன்? சூனியம் வைப்போம். உங்க எல்லாரும் என்ன வைப்பேன்? எக்ஸாம்ல பேர் என்னன்னு சொல்லுவாங்க யாராவது? எக்ஸாம்ல பேர் என்ன? முடிஞ்சா செஞ்சு 7 மணி நேரம் செஞ்சுவார். என்னது 7 மணி நேரம் செஞ்சுவார். நம்மளோட கிளாஸ் ஃபுல்லா அப்படிதான். நம்ம ஃபுல் வைப்ல தான் போவோம். சரிதானே? உங்களுக்கு மரிசியை வச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லை. நம்ம ஃபுல் ஃபன் டைப்ல ஃபுல்லா பாடத்தை படிச்சு முடிக்கிறோம். இது ஃபன்னு சொல்லி நம்மளே சொல்ல மாட்டோம். உங்களுக்கே வந்து தானே ஃபன் எது தெரியும். உங்களுக்கு தெரியும் இது ஃபன். அவ்வளவுதான் விஷயம். கட்டாயம் லிங்க போட்டுடுங்கோ. புதுசா நேரம் வந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இன்றைக்கு மட்டும் தான் லிங்க் வழியா வரும். அதுக்கு வராது. இனி அடுத்த நோம்புக்குள்ள சந்திப்போம். சரியா? இடைக்கிற வரும். அது தெரியும் எனக்கு எப்போ வருது. மூளை எப்ப சொல்றதோ மொட்டை மாடி தைக்கிற யாராவது சொன்னா தான் சரி. இப்ப அரைவட்ட வில்லிட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும்டா. நான் உங்களுக்கு ஒரு சமன்பாடு சொல்லுறேன். என்ன பண்ணுவீங்க? 360 பாகையின் மேல் அரைவட்டம் எத்தனை? 180. அது போடலாம் பண்ண அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் சொல்லுங்க. என்ன வரும்? பை நினைவிக்கிறது அரைவட்ட வில்லினால பையா இருக்கிறது என்ன? என்னம்மா என்ன சொல்லுங்க? எக்ஸ்கியூஸ் மீ தாங்க. எஸ் படியா பாருங்க. அரை நேர 2πr என்ன அரையும் மட்டும் இது ரெண்டும் இந்த ரெண்டும் மேலைக்கு 2 கீழே 2 வகுப்படுச்சுன்னா பையார் தானே வந்தீங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அரைவட்ட வில்லுக்கான ஈக்குவேஷன் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. பையார். கேள்விப்படவும் டைம் வேஸ்ட். இப்ப இதுக்கு பைக்கு பதிக்கிட்டா 22 7 தர 6க்கு பதில் எத்தனை போடுவீங்க? 7. இங்கன்னா பிளவிடும் அப்படின்னா எந்த வகையில பிளவிடுவாங்க? யாராவது சுத்த சொல்லுங்க. இதுல பிழை விடுறாங்க. ஒருத்தர் எக்ஸாம்பிள் இதை பிழை விடுறாங்க அப்படின்னா என்ன வகையான பிழை இதுல விடுவாங்க? ஒன்று வாய்ப்படுத்து. அது சும்மா பிழைய சாதாரண
உண்டு என்ன பிரச்சனை? இந்த ஆரைக்கு பதிலா சில கேள்வியில என்ன தருவான்? விட்டு என்ன பேர்னா அஸ்மான்ற ஒரு பிள்ளைக்கு கவரேஜ் இல்ல போல, கொஞ்சம் கவரேஜ் உள்ள இடத்துல இல்லாட்டி அது வந்து சவுண்ட் கட்டாய வருது, மைக் ஓப்பன் வச்சுக்கொள்ளுங்க. அஸ்மான்ற பேரோட சரியா, அஸ்மான்ற பேரோட அளவுக்கு கவரேஜ் இல்ல, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க கவரேஜ். இல்லாட்டி அது ஃபுல் இதுக்குமே இதா இருக்கும். மனசிலாஜா சொன்னது என்னண்டு? ஆரைக்கு பதிலா எதை கொண்டு வந்து போறதுக்கு சான்ஸ் செய்யி விட்டு விட்டது. அதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அது ஒரு பிள்ளைகள் எல்லாம் உண்டு. சரிதானே? மைக்கில் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. 7 7ஆல பிரிச்சா ஒரு முறை, இந்த 7ஆல பிரிச்சா ஒரு முறை. இப்ப எத்தனை வந்தீங்க விட ஆராய்ச்சி சரி அரைவட்ட நீளம் 22 சென்டிமீட்டர். அப்ப சுற்றளவு எப்படி வந்தீங்க? சுற்றளவு ஈஸியா எப்படி காணலாம் நம்ம? இப்ப கட்டாயம் நான் வந்துட்டு அந்த பெருக்கல் ஃபார்மட் செஞ்சுதான் காணணுமா, இல்ல ஒவ்வொன்று எழுதியதுனால போதுமா? நான் என்ன செய்யலாம்? இங்க இருந்து ஒவ்வொன்றா எழுதியும் கூட்டலாம், அல்லது என்ன செய்யணும்? சரி, எப்படி செய்வோம்? நம்ம எப்படி செய்வோம்? நீங்களே சொல்லுங்க, எப்படி செய்வோம்? பெருக்கி கூட்டுவோமே. சரியா, பாருங்க. சரி, அரைவட்ட வில் 1/22. அப்படி எத்தனை அரைவட்ட வில் மொத்தம் நீக்கி? 4 சக இந்த நீளம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டோம். இந்த நீளங்கள் இப்படி இருக்கிறது 10. அப்படி மொத்தம் எத்தனைக்கு? 4 கோபிசனா ஓம் சார். அண்ணனே எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட சொல்லு, சரியா மறந்துடாம. சரி சார். பிள்ளைகள் லிங்க கொஞ்சம் எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல போட்டுவாங்க, நான் போய் பார்ப்பேன் யார் யார் அந்த உதவும் மனப்பாங்க உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி. என்ன ஆக்கிஃபா அப்படித்தானே? 22 4 பேருக்குன்னா 88. 10 தர 4 40 கூட்டுனா என்ன வந்துக்கும்? 128 இல்ல, எப்பயும் 128 சொல்றது ஒரு எண். 128 சென்டிமீட்டர் குட்டிப்புள்ள விளங்கிட்டான். குட்டிப்புள்ள வந்தியா? எங்க குட்டிப்புள்ள எங்கடா? குட்டிப்புள்ள காணல. ஜெய்னப் சார் வந்தியா? விளங்கிச்சா? யாரு? நம்மட முவாத் சார் விளங்கிட்டா? சார் டாக்டர் வந்தீங்களா? இன்ஜினியர். நீங்க இன்ஜினியர், இன்னொரு டாக்டர் இருக்காங்க. டாக்டர் தீபா வந்தா. டாக்டர் அதீபா எங்க வந்துச்சாங்க? மெசேஜ் போடுங்காட்டி வந்துச்சோ தெரியா? அர்ஷதா விளங்கிட்டா? அரீப் விளங்கிட்டா? தம்பிக்கு அகீத், இத்தாஃப், நுஹா விளங்கிட்டா? சார் என் பிள்ளைக்கு 1 டவுட் வந்துச்சு, சொல்லுங்க 1 டவுட் என்னன்னு. 24 சென்டிமீட்டர் போட்டிக்கிறீங்களா, அது என்னத்துக்கு வரும்? அது இது என்ன செய்யறாங்கன்னா, இது ஒரு தகடு விளையா, இது ஒரு இப்படி ஒரு இந்த ஒரு A4 ஷீட் மாதிரி ஒரு தகடு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பொட்டித்தாள் ஒன்று இருக்கு, சரியா? நம்மளோட பாச இருக்கிற கூட ஒரு பொட்டித்தாள் இருக்கு. இந்த பொட்டித்தாள்ல இருந்து இப்படி, அதே போல இப்படி, அதே போல சரியா வரைங்களா? சரி, அதே போல இப்படி ஒன்றும், அங்கால இப்படி ஒன்றும், அதுக்கப்புறம் இப்படி இப்படி இந்த பகுதிக்கு தானே அந்த போட்டுருக்கேன் வரைஞ்சிங்க வட்ட வட்டமா, அந்த பகுதிகளை மட்டும் என்ன செய்யறாங்கன்னா வெட்டி இல்லாம இருக்காங்க. வெட்டி என்ன செய்யறாங்க? வெட்டி என்ன செய்யறாங்க? இல்லாம இருக்காங்க. அப்ப வெட்டி இல்லாம என்ன ஷேப் உங்களுக்கு தெரியுது? அந்த படத்துல இருக்க மாதிரி ஷேப் ஒன்று தெரியுது அவங்களுக்கு? அதுல இருக்கிற மாதிரி, அதாவது இப்படி ஒரு இருக்கிற ஷீட்டை வெட்டி, இப்படி ஒரு அரை வெட்டத்தை வெட்டி, இங்கால ஒரு அரை வெட்டத்தை வெட்டி,
இப்படி ஒரு அரை வட்டத்தை வெட்டி இப்படி ஒரு அரை வட்டத்தை வெட்டினா இந்த நிஞ்சா இதுல இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரும் தானே. ஓ இப்ப இந்த 24 இதுல மொத்த நீளமா இப்ப வெட்டியா கட்டினா புதுசா இதுல ஒரு வில் ஒன்று வந்துட்டு தானே, அப்ப அதுல நீளம் வேற தானே. ஓம் சார். அதைத்தான் காண்றதுதான் இவட மெயின் நோக்கம். அதோட சும்மா சுற்றுலா கொண்டு கேட்டிருக்காங்க நம்ம கவனிக்கல. இல்லாட்டி நம்ம ஈஸி 24 கூட்டி போட்டுருவோமே என்ன. அப்ப இப்படி ஒரு வெட்டி அகன்றதால இந்த புதிய வில் வர்றதுதானே, புதிய வில் வந்ததால இதுல புதிய நீளம் கொண்டு வரும். இந்த வில்லுக்கு ஒரு நீளம் அப்ப ஒவ்வொன்றையும் கூட்டுவோம். இது 10, இது வந்து எத்தனை வச்சு 22, 10 22 32, இங்காலயம் 10 42, மறுபடியும் 22, மறுபடியும் 10, மறுபடியும் இப்படி இப்படி ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு வாங்கிடா. 24 சொல்றது இதுல மொத்த நீளம், இந்த சகட்டிட நீளம். இதுல இருந்து இந்த பகுதியை வெட்டுறா. நீங்களே யோசிச்சு பாருங்க, வெட்டும் போது இப்ப புதுசா ஒரு நீளம் உருவாது தானே. இந்த நீளம் இல்லாம இந்த ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லாம போய் சாரி இந்த 14 சென்டிமீட்டர் இல்லாம போய் இது ஒரு வில் ஒன்று வருது சரியா. ஓம் சார். எந்த ஊருக்குள்ள இருஃபா உங்களுக்கு யாரோ கால் பண்ணி என்னோட கதை சிச்சு இன்னொரு ஆளோட சொந்தக்காரர் எனக்கு மொனராக ஓ உங்களுக்கு வேற யாரும் எனக்கு கால் பண்ணாங்க உங்களோட சொந்தக்காரர். ஆனா ஓ அவரு நம் ஸ்டேட்டஸ் லிங்க பார்த்துட்டு தான் வாரண்டாரு. அதுக்கப்புறம் மனசு மாட்டாரு போல என்ன, ஏன் இப்ப அவசரப்பட்டு படிக்க நோம்பு முடிய படிக்க முடியும் பிள்ளையும் வாரண்டிச்சு என்னையோ தெரியா அவங்க சொன்ன. நம்ம நம்ம சொல்ல வேண்டியதே கடமை, அழகா சொன்னா சரி சரியா. அடுத்ததா இன்னொன்று போவோமா, இன்னொன்றுக்கு போவோமா. இது எத்தனையாவது செஞ்சோம், இது எத்தனையாவது எக்ஸாம்பிள் எத்தனையாவது இது 4 9 3ஆவதா. அப்ப இது 4. இன்னும் ஒன்று வரையா, இன்னும் ஒன்று ஆம் ஆம் சரி. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமாയിരിக்கும் சரியா. இதே மாதிரி ஆனா கொஞ்சம் வித்தியாசம் சரியா. மைக்கேல் ஓஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் பந்தி கேள்வி ஒன்றுதான் எழுதணும் எல்லாரும் சரியா. இதையும் தாரம் அப்படின்னு சொன்னா எக்ஸாம்ல உண்மையில இப்படி யோசிச்சு கேள்வி வராது. ஆனா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் நம்மள கைய இதுக்கான என்ன செய்ய மாதிரி ஏத்த மாதிரி பழக்கி வச்சுக்கொள்ளணும். பெருக்கள் எழுதி செஞ்சு பழகினாதான் செய்யறதுக்கு லேஸ் ஆகி சரியா. இதுவும் ஒரு சதுர பகுதியை வரைங்க. கொஞ்சம் பெருசாவே வரைங்க, சின்ன வரைங்க. இன்றைக்கு வீடியோவும் நாளைக்கு காலம் 9 மணிக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பர்சனல்ல போய் அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அனுப்பி அதை பார்த்துட்டு திருப்பம் தான் வரட்டும். போறவைக்கு என்ன செய்வாங்க, நான் இப்போ உங்களுக்கு வேண்டாம் சொல்றேனே, எப்ப தெரியுமா இதை பத்தி யோசிப்பாங்க. இந்த பேச்சாகலாம் ஓட எழுதி ரிசல்ட்ஸ் வருதானேமா, வருதானே. இன்ஷா அல்லாஹ் ஒரு மே மாசம் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நம்மளை பத்தி யாருக்கு தெரிய வரணும். அப்போ வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அமைதியா தான் இருக்கணும். வேற வழி இல்லையே நமக்கு. ரைட். இதையும் எடுத்துட்டு வந்தேன் போனை. சொல்றேன் இன்னும் எழுதி முடியல.
வரைய கஷ்டமாயிக்கோ, இல்லாட்டி வரைய ஐடியா சொல்லையா? ஆத்திகா எப்படி வரையறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆத்திகா, ஆத்திகா அதை கூட சார். எப்படி வரையணும்னு சொல்லுங்க. இத இதுல ரெண்டு கால் வட்டமும் இங்க ஒரு எண்ணம் வரைஞ்சா சரி. அரை வட்டமும். கேள்வி சொல்லையா? வரைஞ்சிட்டீங்களா? இல்ல அச்சா பிள்ளைகளும் அச்சா பிள்ளை வரைஞ்சிட்டீங்களா? ஓ சார். ரைட். வடிவா கேள்வியை வாசிப்பேன். இந்த கேள்விய நீங்க தான் செய்ய போறீங்க. யாரு ஃபர்ஸ்ட் செய்யறேன்னு பார்ப்போம். சரியா? கேள்வியோட வாசிக்கிறேன். உருவில் ஒரு சதுரத்தகடு உருவில் ஒரு சதுரத்தகடு உருவில் ஒரு சதுரத்தகடு உருவில் ஒரு சதுரத்தகடு ஏபிசிடி காணப்படுகின்றது. உருவில் ஒரு சதுரத்தகடு ஏபிசிடி காணப்படுகின்றது. உருவில் ஒரு சதுரத்தகடு ஏபிசிடி காணப்படுகின்றது. ஏ கமா டி ஆகியவற்றை ஏ கமா டி ஆகியவற்றை ஏ கமா டி ஆகியவற்றை ஏ கமா டி ஆகியவற்றை மையங்களாக கொண்டு மையங்களாக கொண்டு ஏ கமா டி ஆகியவற்றை மையங்களாக கொண்டு இரு ஆரைச்சிறைகளும் இரு ஆரைச்சிறைகளும் ஏ கமா டி ஆகியவற்றை மையங்களாக கொண்டு இரு ஆரைச்சிறைகளும் இரு ஆரைச்சிறைகளும் பிசியை விட்டமாக கொண்டு ஏ கமா டி ஆகியவற்றை மையங்களாக கொண்டு இரு ஆரைச்சிறைகளும் பிசியை விட்டமாக கொண்டு ஓர் அரைவட்டமும் பிசியை விட்டமாக கொண்டு ஓர் அரைவட்டமும் பிசியை விட்டமாக கொண்டு ஓர் அரைவட்டமும் தகட்டிலிருந்து வெட்டி அகற்றப்படுமெனின் பிசியை விட்டமாக கொண்டு ஓர் அரைவட்டமும் தகட்டிலிருந்து வெட்டி அகற்றப்படுமெனின் தகட்டிலிருந்து வெட்டி அகற்றப்படுமெனின் தகட்டிலிருந்து வெட்டி அகற்றப்படுமெனின் நிலற்றப்பட்ட மீதி பகுதியின் சுற்றளவை காண்க. நிலற்றப்பட்ட மீதி பகுதியின் சுற்றளவை காண்க. நிலற்றப்பட்ட மீதி பகுதியின் சுற்றளவை காண்க. யார் வாசிக்க போறா? அதியா வாசிக்கிறீங்களா புள்ள? அதியா அத்தியா அத்தியா அவங்களோட பேர் அத்தியா தானே பேர் அவங்களோட? ஏச் அத்தியா வாசிக்கிறீங்களா புள்ள? பேர் கூப்பிட்டா வாங்க. சரியா? பேர் கூப்பிட்டா அன்மியூட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு போகலாம். இல்ல நான் கதைக்க மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கான கிளாஸ் இல்லை. என்ன கதைக்கணும், அதான் இந்த மெயின் ரூல்ஸே. அத்தியா வாசிக்க மாட்டீங்களோ? ஒரு ஆள் ஒருக்கா தான். சரியா? ஐநா ஐநா வாசிங்க. ஐநா உருவில் ஒரு சதுரத்தகடு வாசிங்க ABCD காணப்படுகிறது. AD ஆகியவற்றை மையங்களாக கொண்டு இரு ஆரைச்சிறைகளும் BCயை விட்டமாக கொண்டு ஓர் அரைவட்டமும் தகட்டிலிருந்து வெட்டி அகற்றப்படுமெனின் நிலற்றப்பட்ட மீதி பகுதியின் சுற்றளவை காண்க. இருப்பா. உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிட்டா? இது ஒரு தகடு. இதுல இப்படி ஒரு ஷேப்பையும் வெட்டி இல்லாம ஆயிட்டாங்க, இதையும் வெட்டி இல்லாம ஆயிட்டாங்க, இதையும் வெட்டி இல்லாம ஆயிட்டாங்க. இப்ப என்ன ஷேப் இந்திக்கும்? இப்படி ஒரு ஷேப் இந்திக்கும். நான் சொல்ல சரியா? ஓகே. இப்ப எனக்கு இதை சுற்றளவை காண யார் ஃபர்ஸ்ட் காண்றேன்னு பாப்போம். தண்ணி எடுத்துட்டு வரேன். எல்லாம் எல்லாம் கதைக்காம வைப்பீங்க நானு கதைக்காம வைப்பீங்க. உடையா ஒருத்தர தேர்றது உடையா இல்ல தானே? இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன்.
செஞ்சு முடிஞ்சா என்ன இன்னும் ஒருத்தர் செய்யலையா? செஞ்சாச்சு சார். ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, செஞ்சா விட சொல்ல தேவையில்லை, ஹேண்ட்ஸ் அப் மட்டும் பண்ணா போதும். ஓ செஞ்சுட்டேன். ரகீப், எந்த ஊர் ரகீப்? ரகீப் எந்த ஊர்? ஓ சார். எங்க பாப்பா? ஓ சொல்லுங்க. எந்த ஊர்? ஓ ஊரு குருநாகலை. குருநாகல் பரகதனியவா இல்லட எங்க கொள்கை விடவா எங்க பேர் சொல்லுங்க. இல்ல இப்ப இப்பகம் ஊர். அதான் நினைக்கிறேன். குரூப்ல போட்டிருக்க மாதிரி அந்த ஊர் இருக்கு. குரூப்ல போட்டிருக்க மாதிரி ஓட்டருக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க, இல்லாட்டி வந்து சேராது. ஓகே, எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க பார்ப்போம். ரிஃபா, ரிஃபா செஞ்சாச்சா? ரிஃபா எத்தனையா மாண்டு? 11. எந்த ஊர் ரிஃபா? கினியம. கிண்ணியம். 11 நீங்க 11 பிளஸ்ஸா? இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறாளா? இந்த வருஷம் எழுதிய. அந்த வருஷம் எழுதுறாங்களே அம்மா இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு தானே வேஸ்ட் டைம். அதுக்கு வேற பாடம் படிக்கணும். பிள்ளைகள் மெசேஜ் போடாதீங்க, எனக்கு மெசேஜ் போடுங்க சரியா? எவ்ரி ஒன்ல மெசேஜ் போகுது போல. ரசாத், ஏன் எவ்ரி ஒன்ல மெசேஜ் ஒன்னா இருக்கு? ஒன்ல ஆகிருக்கு சார். இல்ல இல்ல, இவ்வளவு காலத்துக்கு எவ்ரி ஒன்ல மெசேஜ் ஒன்ல இல்லையே. இல்ல ஒன்ல ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு புள்ள ஒன்ல இப்ப போட்டுச்சு, ரிஷ்வாண்ட புள்ள. ரிஷ்வா கேக்குதா? ஆஃப் பண்ணிட்டேன். ஆஹா, அது இதுல செட்டிங்ஸ்ல போய் ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஹிஃபா, ஓகே. ஹிஃபா எந்த ஊர்? ஹிஃபா, ஹிஃபா எந்த ஊர்? பெட்டிகலோ பெட்டிகலோ அலிகாரா ஸ்கூல் உங்களோட? இல்ல பாலிகா பெட்டிகலோல வாழைச்சேனை சைட். கூட்ட அட்ரஸ் எல்லாம் சொல்லி வெளிய விட்டுறாதம்மா சரியா? ஆயிஷா த சதானி, நல்ல பேர். ஆயிஷா சதானி, எந்த ஊர் நீங்க? கொஞ்சம் கொஞ்சமா குருநேகர். எங்க? குருநாகல். குருநாகல் டிஸ்ட்ரிக்ட், அதுல எங்க? சீம்லெஸ் குடு. ஏம்னா ஹாஸ்பிட்டல் மதீனா ஸ்கூலா நீங்க? ஓ சரி 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 சரி, கவலைப்படாதீங்க. மோஸ்டா இதுல வர்ற எல்லாரும் யாரோ ஒருத்தராவது காலத்துல என்ன செஞ்சுப்பாங்க, பண்டைய காலத்துல என்ன. இந்த யுஸ்ரா, யுஸ்ரான்னு சொல்லி யாரும் உங்களை ராத்தா? யுஸ்ரான்னு சொல்றதுல தங்கச்சி ஆரம்பிக்கீங்களா? 2020-21 காலப்பகுதியில உங்களை ராத்தா எக்ஸாம் செஞ்சுக்கலாம். யுஸ்ராவா இப்பதான் நினைக்கிறேன் பேர். அப்படி யாரும் அவங்கள தங்கச்சி இருக்கீங்களா? யுஸ்ரான்னு தான் நினைக்கிறேன், எனக்கு நினைவில்லை பேர் சரியா. பேர் இருந்தா அட்மிட் பண்ணி கதைங்க, பிறகு பிறகு எப்போ கதைப்பீங்க. செஞ்சுட்டீங்களா? எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு பார்ப்போம். இங்க வரேன், 10 பேர் தான் செஞ்சீங்க. யுஸ்ரான் தானே போட்டிருக்கு. ரம்சான், நுஹா ரம்சான் யார்? நுஹா ரம்சான் களுத்துறை கசலி ஸ்கூல், கசலியா? சென்ட்ரல் சென்ட்ரல். நுஹா ரம்சான் யார் வந்தீங்களா? வந்தா அட்மிட் பண்ணுங்க. மகதி, என்ன மகதி விட செஞ்சிட்டியா? மகதி விட வந்துச்சா? கதைப்பா கதை. பேர்கள் கூப்பிட அன்மியூட் பண்ணிருங்க. இப்ப வேணா நான் அமைதியா இருக்கேன். உள்ளே இருக்கிற ஒருத்தன் இருக்கான் தூங்கிக்கிட்டு. அவன்கிட்ட பேர் என்னன்னு தெரியுமா? அவன்கிட்ட பேர் என்ன சொல்லுங்க? அவன்கிட்ட பேர் அன்னியன் சரியா? அதனால பேரை கூப்பிட்டா உடனே அன்மியூட் பண்ணிடணும். மகதி அன்மியூட் பண்ணி பேரை கூப்பிட்டா. மகதி அன்மியூட் பண்ணி பேரை கூப்பிட்டா. எங்கடா அந்த மகதி? லெஃப்ட் ஆகி ஓடிட்டா. எஸ்ஏ சைனப் விளைஞ்சா? சார். தங்கச்சியும் இது படிக்க. தங்கச்சி பேர் என்ன?
தங்கச்சியோட பேர் என்ன? இஃப்ரா. அந்த பிள்ளை தான் பக்கத்துல இருந்து படிக்குதா? வேற போன்ல படிக்குதா? இல்லாட்டி ஒரே போன்ல படிக்கிறீங்களா? இல்ல சார், பெரியப்பாட மகன். ஆஹா, சரி 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 சரி. இப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, என்ன விட வந்துச்சு சொல்லுங்க. விட எத்தனை வந்துச்சு? 58 சென்டிமீட்டர் 58 சென்டிமீட்டர். 44 58 சென்டிமீட்டர். ஒவ்வொருத்தருக்கு ஒரு அப்ப என்னன்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு இதுல தெரியும். இதுலயும் அதே விஷயம் யூஸ் பண்ணலாம் தெரியுமா? எத்தனை பேர் யோசிச்சீங்க? இதுலயும் அதே மெட்டர் யூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஓ சார். சார் என்ன சொல்றேன்? இப்ப இது ஒரு வில்லா, இது ஒரு வில் பகுதி. அப்ப ஒரு கால்வட்டமும் கால்வட்டமும் சேர்ந்தா என்ன வட்டம் உருவாகும்? ஒரு கால்வட்டமும் இந்த கால்வட்டம் சேர்ந்தா அரைவட்டம். இந்த ஒரு அரைவட்டம் இந்த ஒரு அரைவட்டம் சேர்ந்தா ஒரு முன்வட்டம். வட்டம். சரி, இதுல மொத்தம் விட்டம் வந்து 14 சென்டிமீட்டராம். அப்ப ஆறு எவ்வளவு இதுல? 14 ரெண்டாவது பிரிச்சா 7 சென்டிமீட்டர். இப்ப நம்ம தனித்தனியே கண்டாலும் அதே விடதான் வரும். சரியா? நம்ம என்ன செய்வோம்? ரெண்டு வகையில காணுவோம். சரியா? ஒன்று கஷ்டமான வழி. அதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது இந்த கால்வெட்ட வில் இருக்கு தானே, கால்வெட்ட வில்லுக்கு ஒரு பேர் வைப்போம். என்னது? ஒரு சிமோல இருந்து வைப்போம். இதுக்கு கேபிட்டல் இருந்து வைப்போம். சிமோல இருந்து மாதிரி மொத்தம் எத்தனை இருக்கு? 2 வட்ட பகுதி இருக்கு. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? அதை செய்யும். அப்ப எல் சமன் கால்வெட்டம் என்ன சமன்பாடு நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. 360 மேல் 90 பாகம் எத்தனை போடும்? 1 4. தர 2 தர பைக்கு பாகம் எத்தனை போடும்? 22 கீழே 22 கீழ் 7. 6 22 எத்தனை? 7 சென்டிமீட்டர். 7. இதுல எந்த காரணம் கொண்டு அலகுகளை என்ன செய்யக்கூடாது? போட கூடாது. ரைட்டா? 2 ரெண்டாவது பிரிச்சா ஒரு முறை, 4 ரெண்டாவது பிரிச்சா 2 முறை, 2 ரெண்டாவது பிரிச்சா ஒரு முறை, 22 ரெண்டாவது பிரிச்சா 11 முறை, 7 ஏழாவது பிரிச்சா ஒரு முறை, மறுபடியும் 7 ஏழாவது பிரிச்சா எத்தனை முறை? ஒரு முறை. அப்ப ஒரு நான் முறை. சொல்றேன், ஒரு முறை சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. ஒரு முறை. கால்வெட்டவில் எல்லிக்கு அது எவ்வளவு? மேலே இருக்கிற கீழே இருக்கிற எல்லாம் உண்டா? இது மேலே இருக்கிற 1 தர 1 1 11 தர 1 11. அப்ப 11 சென்டி மீட்டர். இப்ப என்ன செய்யணும்? அதை போல மொத்தம் எத்தனை அப்படின்னு பிறகு பார்ப்போம். அடுத்தது அரைவட்டம். அரைவட்ட வில்லுக்கு என்ன சமன்பாடு நமக்கு தெரியும்? டைரக்டா சொல்லுங்க. அரைவட்ட வில்லுற நீளத்தை காட்டுறதுக்கான டைரக்ட் சமன்பாடு 22 7. 6 பாரு எத்தனை போடுவோம்? 7. 7. அப்ப சொல்லுங்க, 7 ஏழால பிரிச்சா ஒரு முறை, இந்த 7 ஏழால பிரிச்சா ஒரு முறை. ஒரு முறை. அப்ப பெரிய வட்டத்துல இது என்ன வந்திக்கும்? சரி, அரை வட்ட எவ்வளவு? 22 சென்டிமீட்டர். அப்ப அவரோட சுற்றளவு எப்படி வந்திக்கும் சொல்லுங்க பாப்போம். இப்ப இதுல சுற்றளவு எல்லாத்தையும் கூட்டும் போது இதுலதான் சிக்கல் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, சில ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, வெறுமனே அந்த வட்டத்தின் நீளத்தை கண்டா நீ எழுதிருக்கீங்க. நான் சொல்ல சரியா? ஐடியா பாதிக்கிறேன்னு சொல்லி வட்டத்தின் நீளத்தை மட்டும் கண்டுட்டதுனாக்க உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுன்னுட்ட. உண்மையை மட்டும் சொல்லணும். ஓம் இல்லை, ஓம் தானே எழுதுனீங்க தானே? அப்படி சுற்றளவு அப்படின்னு என்ன செய்யணும்? சுத்தி வரைக்க எல்லா அளவையும் கூட்டணும். சரிங்களா? கூட்டினா என்ன வந்திக்கும்? இது கண்டுட்டோம், இதுவும் கண்டுட்டோம், இதுவும் கண்டுட்டோம். என்னென்னலாம்? இது 7, அதே மாதிரி இதுவும் எத்தனை? 7. இதே என்ன செய்யணும்? கட்டாயம் நம்ம கூட்டணும். அப்ப சுற்றளவு எவ்வளவு வந்திக்கும்? சுற்றளவு சமன் இதை போல எத்தனைக்கு? கால்வெட்டவில் மொத்தம் எத்தனைக்கு? 11 சக 11 2 இங்க அரைவட்டவில் எத்தனை? 22 சக
பிள்ளைங்க தொடர்ந்து எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சேரு கிடங்கனாதால இந்த சகை போட்டிருக்காரு. நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து சகை போடணும். சகை போட்டு என்ன போடுவீங்க? இந்த ஒரு வேடு, இந்த ஒரு வேடு. அப்ப 7 சகை. சரி, கூட்டுங்க. எத்தனை வந்துச்சு மொத்தம்? 22. 58. 58. 58 சென்டிமீட்டர். வந்துச்சா எல்லாருக்கும்? நம்ம என்ன செய்யலாம்? ஓ அழகா சொல்லுங்க. ஓ சார். அழகா சொல்லுங்க. ஓ சார் அப்படின்னு. இது ஓ சொல்லுங்க. சார். போதும் போதும். சரியா? இப்ப இதுல என்ன செய்வீங்க? இந்த ஃபுல் விஷயத்தையுமே இத ஃபுல்லா ஷார்ட் ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம ஒரு முழுவட்ட வில்ற என்னத்தை காணலாம்? சுற்றளவு காணலாம். அப்படின்னா என்னட்ட போட்டிருப்போம்? 2 பை r. சும்மா உதாரணத்தை போடுங்க. 2 தடவை பைக்கு பதிலா 22 கீழ் 7, 6 பதிலா 7. இது எல்லாத்தையும் சேர்த்து பொறுத்துங்க. இந்த வளைவையும் இந்த வளைவையும் பொறுத்துனா ஒரு அரை வட்டம், இந்த வளைவையும் பொறுத்துனா ஒரு முழு வட்டம் வந்துடும். அப்ப பெருக்கணத்துல வரும் 7 7 பிடிச்சா ஒரு முறை, இந்த 7 பிடிச்ச ஒரு முறை, பெருக்குனா 44 சென்டிமீட்டர். இது 44. எக்ஸ்ட்ரா என்னத்தையும் கூட்டணும், இதையும் இதையும். அப்ப 44 மேலும் 44 மேலும் தகவல் எத்தனை? 58 சென்டிமீட்டர். விளையிட்ட விஷயம் விஷயம் வாங்கிட்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா எல்லாருக்கும் இந்த விஷயம்? ரைட். இப்ப என்ன ஆயிட்டு? இதுல சுருக்கள் வர்றது, நம்ம சுருக்கள்ல என்னென்ன பிழை விடுவோம், என்னென்ன ட்ரிக்ஸ பாவிக்கலாம், எல்லாம் புரிஞ்சிட்டா எல்லாருக்கும்? இப்ப சரியா? இப்ப நம்ம எல்லாரும் டியூட் வந்து பிரிண்ட் எடுத்துட்டீங்களா? 8th கிளாஸ் வரவங்க தான் டியூட் வந்திருக்கும். போன் நம்பர் வந்து தேவையான ஆட்கள் நோட் பண்ணி கொள்ளுவோம். 78 75 77 55 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, கிளாஸுக்கு வர சொல்லி. நாளைக்கு இதுல உங்களுக்கு எல்லாரும் ஜாலியா என்ன செய்யுங்க? என்ன கொண்டாடுங்கோ? பொங்கல். பொங்கல் கொண்டாடுங்கோ. சரியா? பொங்கல் உங்களோட வீட்டு பக்கத்துல யாராவது கொண்டு வந்து தருவாங்களா? உங்களுக்கு இருக்கா அப்படி யாராவது பொங்கல் கொண்டு வந்து தரத்துக்கு? இல்ல சார். இல்ல சார். கட்டாயம் கிடைக்கும், போய் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும் பொங்கல். நானும் சாப்பிட்டு இருக்கேன், நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். நாளைக்கு எங்க வீட்டுக்கு பொங்கல் வரும். காலையிலேயே நிறைய வரும். சகன் சகனா வரும். சகன் சகனாண்டா பெரிய பெரிய பார்சல் தான் வரும். ஏன்னா எங்களோட கடை வச்சுக்காது, எங்களோட பாப்பாட ஆபீஸ்ல வேலை செய்யற ஆளு நிறைய பேர் கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்? கட்டுண்டு கட்டலாம். ஆனா நாளைக்கு பிஸி வேலை இல்லை. உங்களுக்கு வேணாமா? உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன். சரியா? ரைட். ஸோ நேற்று எடுத்த போட்டோ போட்டு நான் குரூப்ல இல்லை தானே? சொல்லியானதோட சேர்த்து போட்டுடுறேன். சரியா? நினைவு காட்டுங்க. அப்படி போட்டோ போடாது. யார் நினைவு காட்ட போறது? சரி, போர்ட் போட்டோ போட யாராவது 11ஆம் ஆண்டு ஒரு ஆள், 11ஆம் ஆண்டு ஒரு ஆள் யார் தர போறதுக்கு? நான் நினைவு காட்டுறேன் சார். என்ன பேரும் கூட அழிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன ஞாபகம் காட்டணும்ட்டு சார் போட்டோ எடுக்கல அப்படின்னு ஞாபகம். சரியா? ஸோ அடுத்த எனக்கு 9:30 கிளாஸ் இருக்குது. சண்டே கொஞ்சம் டிலே ஆகிட்டேன்னு சொன்னேன். நான் சொன்னேன் எனக்கு வேலை ஒன்று போனால் அது சொல்ல இல்லாத வேலை முடிச்சு போட்டு கட்டாயம் உங்களுக்கு நான் அதில் அப்டேட்டை குரூப்பில் 1 வியூவில் போட்டுருக்கோம். சரியா? அதே மாதிரி ஓகே, டியூட்டை கட்டாயம் பிரிண்ட் எடுத்துருவாங்க. திங்கக்கிழமையிலேருந்து என்ன செய்ய துவங்கிடுவோம்? டியூட்டை செய்ய துவங்கிடுவோம். சரியா? ஸோ எல்லாரும் போயிட்டு வாங்க. இன்ஷால்லா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? சில வேலைகளில் நேரம் எல்லாமே சரியாக வந்து அவங்களுக்கு டியூட்ஸும் என்ன செய்யும்? டிரெக்டாக உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்படும். சரியா? இன்ஷால்லா துவா செஞ்சுக்கோங்க. சரியா? கண்ணூர் படக்கூடாது தானே மத்தாக்கள், அதால. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிவிடுங்க. இந்த கிளாஸ் மீக்கி அதுக்கும் வர சொல்லுங்க. நாளைக்கு 4 வெள்ளிக்கிழமை 11ஆம் ஆண்டு கிளாஸ் மீக்கி அதுக்கும் வர சொல்லிவிடுங்க. சரியா? ரைட். இப்போ முடிப்போமா? சொல்லுங்க. அப்ப எங்கட புது கிளாஸ் வந்து அந்த பிப்ரவரி அவங்களோட இதெல்லாம் போன பிறவா ஸ்டார்ட் ஆகும்? இல்லம்மா, அவங்களோட வெள்ளிக்கிழமையே ஸ்டார்ட் ஆயிரும் 11ஆம் ஆண்டுக்கு. நாளைக்கு பொங்கல், அதெல்லாம் இல்ல. வணங்கிட்டா? பொங்கல் முடிய வெள்ளிக்கிழமை. என்னம்மா? என்ன ஆசியா? ஆசிஃபா? ஆசியானது
ஜெராக்கெல்லாம் ஆயிடுச்சுனா சார். பாரக்கல்லா போயிட்டு வாங்க எல்லாரும், சந்திப்போம். டாடா. ஜஸாக்குமுல்லாஹ் சார். பாரக்கல்லா. குட் நைட். பாரக்கல்லா. கவனமா போட்டு வாங்க எல்லாரும். கவனமா போயிட்டு வாங்க. பை பாய். பாய் சார். நுஹா எட் பண்ணிட்டாங்களாமா பிள்ளைய? நுஹா வந்து எஃப்எஃப் நுஹா இல்லையா? இல்ல. ஒரு மெசேஜ் ஒன்று இப்ப போடுவாங்க இன்னைக்கு. சரி சார். சார் ஓ, நாளைக்கு கிளாஸ் இல்லையா? திங்கள் செவ்வாய் புதன் தானே 10ஆம் ஆண்டு கிளாஸ். ஓலவலுக்கு ஓலவே நாளைக்கு பொங்கல் தானே, அதில் எல்லாருக்கும் ஃபைனல் பேட்ச் ஆகுறது மட்டும் கிளாஸ் சரியா? ஆ. ஓகே சார், நான் இது போட்டிருந்தேன் இன்னும் எட் பண்ணல அப்படித்தானே? ரியாக்ட் இல்ல. பண்ணிக்க, உங்களோட ரியாக்ட் பண்ணிக்க தானே? ஓ ரேட் பண்ணிருந்தீங்க. அடுத்தது ஜூம் வருது இல்லையா? ஆர்எஃப் சைன் அப்படி யாரா எனக்கு கால் பண்ணிக்காங்க, இருக்கீங்களா? ஓகே, போயிட்டு வாங்க கட் பண்ண மறந்துட்டேன். சரி, போயிட்டு வாங்க, டாடா.